ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ்ரூம். இந்த வீடியோல ஓலே சோயிங்கா எழுதின டெலிஃபோன் கான்வர்சேஷன் போமோட சம்மரி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஓலே சோயிங்கா வந்து ஒரு நைஜீரியன் போயட், பிளே ரைட் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இவங்க வந்து 1986ல லிட்ரேச்சர்காண்டி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நைஜீரியாலயும் சரி, இங்கிலாந்துலயும் அங்க உள்ள தியேட்டர்ஸ்ல பிளே பண்ற டிராமாக்காண்டி வந்து ஆக்டரா வந்து இவங்க வந்து நடிக்கிறாங்க. போயட் வந்து இந்த போயம வந்து ஃப்ரீ வேர்ஸ்ல தான் எழுதியிருக்காங்க. இதோட டைட்டில் வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷன்னு பார்த்தோம். இப்போ மொபைல் கான்வர்சேஷன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேர் பேசுறப்போ, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஸ்டின் கேட்டா, அதுக்கான ஆன்சர்ஸ வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டா, ஆப்போசிட்ல யார் கால் பேசிட்டு இருக்காங்களோ, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாரி இந்த போயமுமே வந்து ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன், ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. இந்த போயமோட ஸ்பீக்கர் வந்து ஒரு பிளாக் மேன், கருப்பினத்த சேர்ந்தவங்க. அவங்க வந்து வாடகைக்கு வீடு தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வந்து ரென்ட்‌க்கு வரத பார்க்குறாங்க. ஸோ அந்த அபார்ட்மெண்ட்டோட லொகேஷன், அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. வாடகையோட அமௌண்ட் எவ்வளவு? அப்புறமா வந்து அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல போட்டிருக்காங்க. யாருனாலும் வாடகைக்கு வரலாம் அப்படின்ற ஒரு மென்ஷனையும் பார்க்குறாங்க. இத பார்த்துட்டு அவங்க வந்து அந்த லேண்ட் ஓனரோட மொபைல் நம்பர் அந்த ஆட்ல குடுத்துருக்காங்க. அதுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எல்லாமே பேசிட்டு ஓகே வர டைம்ல வந்து நம்மளோட ஸ்பீக்கர் வந்து அந்த லேண்ட் ஓனர் கிட்ட சொல்றாங்க. நான் உங்ககிட்ட வந்து உன்ன கன்ஃபெஸ் பண்ணணும். நான் அவர வந்து பிளாக் மென் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த சைட்ல பிளாக் மென் அப்படின்னு சொன்ன உடனே ஆப்போசிட் சைட்ல அந்த லேடி வந்து சைலன்ட் ஆயிட்டாங்க. அத வச்சே இந்த பிளாக் மேனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்போசிட்ல பேசுறது ஒரு ஒயிட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் யாருனாலும் வாடகைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும், இவங்க கிட்ட ரென்ட்‌க்கு கேட்கறது வந்து ஒரு பிளாக் மேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒயிட் லேடியால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த போயம வந்து நம்ம போயட் எப்ப எழுதியிருக்கிறாங்கன்னா, ஆல் ஆர் ஈக்குவல், எந்த ஒரு ரேசியல் டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது. கலர் வச்சு எந்த பாகுபாடுமே பார்க்கக்கூடாது. எல்லாருமே சமம் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போயம் எழுதுறாங்க. என்னதான் லாஸ் எல்லாம் வந்தாலுமே, என்னதான் சட்டங்கள் எல்லாம் அதுக்கு அகைன்ஸ்டா இயற்றப்பட்டாலும் வந்து இன்னும் மக்கள் மனதில வந்து அந்த பாகுபாடு, நிற வேற்றுமை அதெல்லாம் இருக்க தான் செய்யுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் போயட் வந்து இந்த போயம எழுதியிருக்கிறாங்க. The price seemed reasonable, location indifferent. The landlady swore she lived off premises. Nothing remained. இந்த ஸ்பீக்கர் வந்து லேண்ட் லேடி கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. பேசினதுல வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வீட்டுக்குரிய வாடகை வந்து ரீசனபிளா தான் இருக்கு. லொகேஷனும் ஓகேவா தான் இருக்கு. லேண்ட் லேடியும் சொல்லிடுறாங்க. அவங்க வந்து அந்த வீட்டு பக்கத்துல இல்ல. வீட்ட விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதா சொல்லிடுறாங்க. எல்லாமே ஓகேவா இருக்கு. But self-confession, Madam, I want. I hate a waste journey. I am African. Silence. Silence transmission of pressurized good breeding. ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து பக்கத்துல இல்லன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்பீக்கர் நெனச்சிருந்தா எத வேணாலும் மறைச்சுட்டு அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போயிருக்கலாம். பட் வந்து அவரு செல்ஃப் கன்ஃபெஸ் பண்றாரு. என்னன்னா, அந்த லேடி கிட்ட வந்து அவங்க வார்ன் பண்றாங்க. என்னால தேவையில்லாம அலைய முடியாது. என்னோட ஜர்னிய வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பீக்கர் நெறைய ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகேவாயிட்டு அவங்களும் வந்து ரென்ட்‌க்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஓனர போய் பார்க்க போறப்போ, இவங்க வந்து ஒரு பிளாக் மேன் அப்படின்னு பார்த்துட்டு இவங்கள வந்து ரென்ட்‌க்கு வைக்க முடியாது அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால அவரு டைரக்ட்டா கன்ஃபெஸ் பண்ணிடுறாரு. நான் வந்து ஒரு பிளாக் மேன். நீங்க வந்து எல்லாமே ஓகேன்னா எனக்கு தாங்க. பிகாஸ் என்னால தேவையில்லாம வந்து அலைய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி சொன்னோனே ஆப்போசிட் சைட்ல இந்த லேண்ட் லேடி அப்படியே சைலன்ட் ஆயிடுறாங்க. சைலன்ஸ்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிரஷரைஸ்டு குட் ப்ரீடிங். இவங்க வந்து பிளாக் மேன் தெரிஞ்ச பிறகு வந்து ஆப்போசிட்ல இருக்க லேண்ட் லேடி அப்படியே சைலன்ட் ஆயிட்டு எதுவுமே பேசல. அத வச்சு நம்மளோட ஸ்பீக்கர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸால தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் ஹார்ஷா எதுவுமே பேசாம சைலன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. Voice when it came, lipstick coated, long gold rolled, cigarette holder piped. கேட்ச் ஐ வாஸ் ஃபவுலி. அதே டைம் அந்த சைலன்ட்டா இருக்கிற டைம்ல வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து இமேஜின் பண்றாங்க. அந்த ஒயிட் லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் டார்க்கா லிப்ஸ்டிக் போட்டுட்டு, ஒரு சிகரெட் ஹோல்டர வந்து கையில புடிச்சுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறதா இமேஜின் பண்றாங்க. அட் த சேம் டைம் இவரு நெனைக்கிறாரு, இவங்க இமேஜின் பண்ற மாரி தான் அந்த லேடியும் ஒரு பிளாக் மேன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு இருப்பாங்க போல. பிளாக் பீப்பிள்னாலே கொஞ்சம் ஏமாத்துறவங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரவுடி கெட்டப் அந்த மாரி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒயிட் லேடி வந்து என்னைய இமேஜின் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு இவங்க வந்து நெனைக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நடந்த கான்வர்சேஷன் வச்சு ஒயிட் பீப்பிள் வந்து எப்படி பிளாக் பீப்பிள் கிட்ட வந்து டிஸ்கிரிமினேஷன் காமிக்கிறாங்க, வேறுபாட வந்து காமிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹவ் டார்க் ஐ ஹேட் நாட் மிஸ்ஹியர்ட். அந்த லேடி வந்து அந்த ஸ்பீக்கர் கிட்ட கேட்குறாங்க, "நீங்க எவ்ளோ டார்க்கா இருப்பீங்கன்னு?" சொல்லிட்டு. அத கேட்ட ஸ்பீக்கருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. "என்னடா இவங்க நம்ம கொஸ்டின கரெக்ட்டா தான் கேட்டோமா?" அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க. அகைன் அந்த லேடி கேட்குறாங்க, "ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க்? பட்டன் பி, பட்டன் ஏ, ஆஸ்டரிஸ்க் சேஞ்ச்." அந்த லேடி வந்து அகைன் கேட்குறாங்க, "நீங்க கொஞ்சம் டார்க்கா இருப்பீங்களா? இல்ல ரொம்ப டார்க்கா இருப்பீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க.
அது எப்படி இவருக்கு தோணுச்சுன்னா, டெலிஃபோன் பூத்ல வந்து ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, நம்பர் 1 பிரஸ் பண்ணுங்க, நம்பர் 2 பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சாம் அவங்களுக்கு. ஆஃப் rancid breath ஆஃப் பப்ளிக் ஹைட் அண்ட் ஸ்பீக். அப்புறம் வந்து அந்த லேடி வந்து அவங்களோட பொலைட் ஸ்பீச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வயலன்ட்டான அந்த மூச்சு காத்த கூட இவரால உணர முடியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ், ரெட் டபுள் டயர்ட் ஆம்னிபஸ், ஸ்குவீல்சிங் தார், இட் வாஸ் ரியல். அந்த கொஸ்டின கேட்டோனே வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து டவுட் வந்துருச்சு. நம்ம வந்து கனவு உலகத்துல இருக்கோமா? இல்ல இது ரியாலிட்டி தானா? அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுத்தி சுத்தி அவங்களோட சரவுண்டிங்க பார்க்குறாங்க. அவங்க கரெக்ட்டா தான் அத வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு டெலிஃபோன் பூத்ல இருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அது ரெட் கலர்ல இருக்கு. பக்கத்துல பார்க்குறாங்க. ரெட் கலர் மெயில் பாக்ஸ் இருக்கு. அப்புறம் ரோட்ல பார்க்குறாங்க. ரெட் கலர் டபுள் டயர்ட் பஸ் வந்து ஆம்னி பஸ் வந்து ரோட்ல போயிட்டுருக்குது. ஸோ, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கண்டது கனவு இல்ல, உண்ம அப்படின்னே வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து ரியலைஸ் பண்றாங்க. ஷேம்டு பை இல் மேனர்ட் சைலன்ஸ். நம்மளோட ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் ஷேமா ஃபீல் பண்றாங்க. எதுக்குன்னா, அந்த ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாம அவங்க ஒரு மாரி சைலன்ட் ஆயிட்டாங்கல்ல. அந்த சைலன்ட் ஆனதுக்காண்டி ரொம்ப ஷேமா வந்து ஃபீல் பண்றாங்க. Surrender, pushed dumbfounded to beg simplification. Considerate, she was, varying the emphasis. Are you dark or very light? Revelation came. அந்த லேடி வந்து ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட்ன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கான ஆன்சருக்கு வந்து இப்பதான் அவளுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து கிடைச்சிருக்குது. உடனே இவங்க வந்து ரிப்ளை பண்றாங்க. யூ மீன் லைக் பிளெயின் ஆர் மில்க் சாக்லேட்ன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் பிளெயின் சாக்லேட் எப்பவுமே சாக்லேட்னாலே ப்ரவுன் கலர்ல தான் இருக்கும். மில்க் சாக்லேட் ஒயிட் கலர்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க என்னோட ஸ்கின் கலர் வந்து நான் பிளெயின் சாக்லேட்டா இல்ல மில்க் சாக்லேட்டான்னு கேட்குறீங்களா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் வச்சு ஒயிட் பீப்பிள் வந்து பிளாக் பீப்பிள்ல எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடுகள் காமிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Her accent was clinical, crushing in its light, impersonality rapidly, wavelength adjusted, I chose West African sepia, and as after that, down in my passport. ஹவ் டார்க் அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு ரொம்ப நேரமா ஆன்சர் யூஸ் பண்ணி ஃபைனலா ஒரு ஆன்சர் வந்து சொல்றாங்க. வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோட பாஸ்போர்ட்ல இப்படிதான் இருக்கும். நான் வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க இந்த மாரி ஆன்சர் பண்றத வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அவருக்கே வந்து அவர் வந்து ஒரு பிளாக் மேன், ஒரு டார்க்கான மென் அப்படின்னு சொல்றது வந்து பிடிக்கல. அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சைலன்ஸ் ஃபார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஃபைட் ஆஃப் ஃபேன்சி. இவங்க வந்து இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியான்னு சொன்னோனே ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் அப்படியே அவங்களோட மைண்டுக்குள்ள வந்து இமேஜின் பண்ணிப்பாங்க போல. சைலண்ட் ஆயி எந்த கலரா இருக்கும்? ஒருவேளை இந்த கலரா இருக்குமோ? அந்த கலரா இருக்கணும். இருக்கிற பாசிபிள் கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து திங்க் பண்ணி பார்க்கிறதா நம்மளோட ஸ்பீக்கர் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைலன்ட்டான டைம்ல. Still, truthfulness clenched her accent, hard on the mouthpiece. What is that? Conceding. Don't know what that is. அவங்க எல்லா வேலையும் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. பட் வந்து அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன்ஸ், எஃபியன்ஸ் வந்து என்ன கலர்ல இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களோட கொஸ்டின் கேட்குற டோன மாத்திட்டு, இப்போ ஹார்ஷா அப்படின்னா என்ன கலர் எனக்கு தெரியாது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாஃப்ட்டான டோன்ல இருந்து ஹார்ஷான டோனுக்கு மாதிரி மறுபடி கேட்குறாங்க. லைக் brunette, that is dark, isn't it? Not altogether. Facially, I'm brunette, but madam, you should see the rest of me. Palm of my hand, soles of my feet. அந்த லேடி வந்து ரொம்ப கோவமா கேட்குறாங்க. என்ன கலர் தான் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல அப்படின்ட்டு. உடனே இந்த மேன் சொல்றாங்க, நான் வந்து ப்ரூனட் கலர்ல இருப்பேன்னு சொல்றாங்க. ப்ரூனட்னா வந்து ஒரு கரும்பருப்பு நிற கலர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த லேடி கேட்குறாங்க, அப்புறம் நீங்க ரொம்ப கருப்பா இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மேன் ரிப்ளை பண்றாங்க, ஆமா மேம் நான் வந்து ப்ரூனட் கலர் தான் ரொம்ப கருப்பா தான் இருப்பேன். ஆனா நீங்க பாருங்களேன் ரெஸ்ட் ஆஃப் என்னோட ஃபேஸ் கருப்பா தான் இருக்கும். ஆனா என்னோட உள்ளங்கை, என்னோட கால், உள்ளங்கால் எல்லாமே வந்து வெள்ள கலர்ல இருக்கும் மேம். வேற கலர்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மேன். யாராச்சும் நம்மகிட்ட எப்பவாச்சும் நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப கருப்பா இருக்கீங்க, இல்ல உங்க ஃபேஸ்ல இந்த மாரி ஒரு மார்க் இருக்குன்னு சொன்னா கூட, நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட்டிங்கா ஃபீல் ஆகும். ஆனா இந்த லேடி வந்து அவங்க கிட்ட மறுபடி தோண்டி தோண்டி, நீங்க இந்த கலரா, அந்த கலரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது வந்து அந்த பிளாக் மேனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா ஃபீல் ஆகுது. Or a peroxide blend, friction, caused foolishly, madam, by sitting down, has turned my bottom raven black. One moment, madam, sensing her receiver rearing on the thunderclap about my ears. Madam, I pleaded, wouldn't you rather see for yourself?
இவன் இப்படிலாம் பேசினத வச்சு அந்த லேடிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து ஒரு பிளாக் மேன் தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் ஒரு பிளாக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் லேடி வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பிளாக் மேனுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து நம்ம அந்த ஃபோன வச்சிடலாம். இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேச வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து பிளாக் மேன் வந்து அப்படியே ஒரு மாரி கெஞ்சுற மாரி போயிட்டாங்க. மேடம், மேடம் ப்ளீஸ் நான் வந்து நேர்ல வந்து காமிக்கிறேன். என்னைய பார்த்துட்டு வந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. என்னைய வந்து எனக்கு வந்து ரென்ட்‌க்கு ஹவுஸ் குடுக்கலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு. இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவரு வந்து நெறைய இடத்துல வீடு தேடி அலைஞ்சிருக்காங்க. நெறைய ரிஜெக்ஷன் பார்த்துருக்காங்க. இப்ப வந்து இவருக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் தான் தேவைப்படுது. அது இந்த லேடி குடுத்தா ரொம்ப ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த லேடி கிட்ட வந்து ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க ஃபைனலா. இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து, ஒயிட் பீப்பிள் வந்து எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன், எவ்வளோ வேறுபாட வந்து பிளாக் பீப்பிள் கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.